அபிதா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் உங்க அபிதா ஸ்ரீ. இது டீ டைம் இல்ல, ட்ரீ டைம். நமக்கான டைம், பெண்களுக்கான டைம். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு பாரம்பரியமான விஷயம், நம்ம டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்னடா இவ என்ன இழுக்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேளா? நித்தியம் கோலம் போடுறத பத்தி தான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். கோலம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாட்டி போடுவா, அம்மா போடுவா, நம்ம போட்டு இருக்கோம். அது குவெஸ்டின் மார்க் தான், அது ஒரு சைடு இருக்கட்டும். சோ இது எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். சோ கோலம் எதுக்காக போடுறா? சயின்ஸா பாப்போமா? சயின்ஸா சொன்ன உடனே அந்த காத்தால எழுந்து கோலம் போடும்போது அந்த ஃப்ரெஷ் ஏர், அந்த பொல்யூஷன் இல்லாத பொல்யூட்டட் ஏர் இல்லாம அந்த ஃப்ரெஷ் ஏர் நமக்கு கிடைக்கும். அந்த ஃப்ரெஷ் ஏரை நம்ம சுவாசம் பண்ணும்போது லங்ஸ் ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட சயின்ஸ் பிஹைண்ட் இட். அதுவும் மார்கழி மாசம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டைம்ல இன்னும் ஃப்ரெஷ் ஏர், அந்த ஃப்ரெஷ்ஷா அந்த சில்லுன்னு, பொதுவா அந்த மான்சூன்லாம் முடிஞ்சு சில்லுன்னு இருக்கிற டைம் இல்லையா, இன்னும் ஃப்ரெஷ்ஷான ஏர் நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக மார்கழி மாசத்துல இன்னும் கொஞ்சம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி நம்மள கலர் கோலம் போடணும்னு சொல்லியிருப்பா. அதுக்கு நமக்கு பின்னாடி ட்ரெடிஷ்னல் வேல்யூஸும் நிறைய கொடுத்திருப்பா. அது என்னன்னு சொன்னா அது ஒரு பெரிய கதை. தேவர்களுக்கு அது காத்தால டைம். சோ கலர் கலரா போடும்பொழுது நித்தியம் சுவாமிகள்லாம் நம்ம ஆத்து வழியா போகும்பொழுது அந்த ஒரு ஹாப்பினஸ் ஆவா ஃபீல் பண்ணுவா, நம்ம ஆகத்தை பிளஸ் பண்ணிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி அந்த கதையெல்லாம் பயின்று இருக்கும். சோ நம்ம கோலம் போடுறது அப்படின்னு வரும்பொழுது நித்தியம் காத்தால எழுந்து கோலம் போடணும். எதுக்காக? ஃப்ரெஷ் ஏரை நம்ம சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாத்திரம்தான். இன்னொரு விஷயம், நம்ம பூஜை அறையிலையும் கோலம் போடுவோம் இல்லையா? நம்ம எல்லா இடத்துலயும் கோலம் போடுவோம். ஒரு யாகம் பண்ண போறோம், ஒரு ஆத்துல ஒரு ஹோமம் பண்ண போறோம் அப்படின்னா அங்கேயும் கோலம் போடுவோம் இல்லையா? ஏன்னு சொன்னா அந்த கோலத்துக்கு அந்த பாசிட்டிவ் ரேஸ், பாசிட்டிவ் எனர்ஜிய ஸ்வீகரணம் பண்ணிக்கிற தன்மை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்காக வேண்டி எந்த ஒரு டிவைன் பிளேஸ்லயும் நம்ம கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத பழக்கமா நம்ம பெரியவா வச்சுன்னு இருக்கா. இன்னொரு விஷயம், இத நம்ம பிராக்டிக்கலா எடுத்துன்னு போயிடுவோமே. நம்ம புள்ளி வச்சு கோலம் போடுவோம். அதை பார்க்கும்பொழுது யோசிங்கோல, நமக்கு அந்த ஜாமெட்ரி தெரியுமா? நமக்கு அந்த பேட்டர்ன் ரெகக்னிஷன் தெரியுமா? பேட்டர்ன் ரெபிட்டேஷன் தெரியுமா? இல்ல சிமெட்ரி தெரியுமா? ஒரு மேத்தமேட்டிஷியனா நம்ம இல்லாம இதை எல்லாத்தையும் நம்ம கோஆர்டினேட் பண்ணி அந்த மைண்ட் டு ஹேண்ட் கோஆர்டினேஷனை வச்சுண்டு ஒரு டைம் பார்த்த உடனே நம்ம போடுறோம்ல. நம்ம அம்மா எல்லாம் பாருங்கல்ல, அந்த 22 புள்ளி 21 புள்ளி ஓடு புள்ளி முடியறதெல்லாம் ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே அசால்ட்டா போய் போடுவா. அந்த இடத்துல ஒரு சிமெட்ரி தப்பாது, ஒரு ஜாமெட்ரி தப்பாது, அப்படியே எக்ஸாக்டா பிரிச்சாப்புல இருக்கும். எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்ல? அத ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்றது, அதை அப்படியே ரீக்ரியேட் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பெரிய இன்ஜினியரிங்க்கு சமம் தானே இது. சோ இதை எல்லாத்தையும் ஒரு மைண்ட் டு ஹேண்ட் கோஆர்டினேஷனுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாத்துக்கும் ஒரு டெக்னாலஜி, ஒரு சாட் ஜிபிடி இல்ல ஒரு ஜெமினியோ ஏதோ ஒண்ணு வந்துடுது. எல்லாத்தையும் ஒரு ஆப் மூலியமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கல்ல, ஒரு சமீபமா ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஒரு சிரிச்சாப்ல ஒண்ணு அதை போட்டிருந்தா. முன்னாடி எல்லாம் என்னோட பிரெயின் 13x13 13x14 இப்படி நான் ஆன்சர் சொல்வேன். ஆனா இன்னைக்கு 12+8 வாட் இஸ் 12+8 அப்படின்னு நான் சாட் ஜிபிடி கிட்ட கேட்டு இருக்கேன். அது எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு. ஹவு மை பிரெயின் இஸ் பிரெயினிங் அப்படின்னு சொல்லி ஒரு சமீபமா இன்ஸ்டால ரீல்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம விட்டுன்னு இருக்கோம். அது ஒரு நம்மளோட பிரெயினோட டெவலப்மெண்ட்டை எவ்வளவு குறைச்சுன்னு இருக்குங்கிறத நினைச்சு நம்ம வருத்தப்படணும். சோ கோலம் அப்படிங்கிறது, நம்மளோட ட்ரெடிஷன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பங்கா இருக்கு. இதுல நம்ம ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணுங்கிறது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இல்ல? அது நமக்கு அந்த பிரெயின் டு ஹேண்ட் கோஆர்டினேஷன், அந்த மைண்ட் ஒரு தடவை அந்த கண்ணு பார்த்த உடனே அடுத்த டைம் அந்த கோலத்தை நம்மளால போட முடியறது இல்ல. அது ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம நித்தியம் போட்டு நம்மளோட பிரெயினை ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் நான் இதன் மூலியமா சொல்றேன். சோ இதை நம்ம பண்ணும்பொழுது நம்மளோட குழந்தைகளும் இதை பார்த்துட்டே வருவா. அவளுக்கு அது ஜஸ்ட் ஒரு ஆர்ட்டா இருக்கட்டுமே, ஒரு டிராயிங்கா இருக்கட்டுமே. ஒரு நல்ல கோலம் போடுறவளுக்கு கண்டிப்பா அந்த ஆர்ட்ஸ் நல்லா வரும். அவ பயாலஜி குரூப் எடுக்கிறாளா, இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஹார்ட் வரைவா, இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு பிரெயின் வரைவா. சோ நம்ம அந்த சின்ன குழந்தையில இருந்தே அவளுக்கு அந்த கோலம் போடுற பிராக்டிஸ கொண்டு வரும்பொழுது அவ ஃபியூச்சர்ல ஒரு நல்ல ஆர்டிஸ்டா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இவ்வளோ ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கும்போது
நம்ம அந்த ட்ரெடிஷனை ஏன் ஃபாலோ பண்றதுக்கு யோசிக்கிறோம்? நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், என்னால கோலம் போட முடியாது. பரவாயில்ல, ஆத்து பூஜை ரூம் இருக்கு இல்லையா, நம்மளால எவ்வளவு அழகா போட முடியுமோ சின்னதா கூட அங்க ஒரு 4 புள்ளி வச்சு, ஒரு 5 புள்ளி வச்சு அங்க போடுறதுனால நமக்கு என்ன ஆயிட போறது? அது நம்ம குழந்தைகள் பாக்குறல்ல. இப்பெல்லாம் சமீபமா என்ன ஆயிடுது, நம்ம அந்த மாதிரி இருக்கிறதுனால கோலம் போடுற பிராக்டிஸே நமக்கு மறந்து போயிட்டு இருக்கு. அப்போ இன்னும் நெக்ஸ்ட் அந்த ஜெனரேஷனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதே அவளுக்கு தெரியாம போயிடும். அந்த அளவுக்கு நம்ம வழி விடலாமா? பண்ணப்படாது இல்லையா? சோ அந்த ட்ரெடிஷனை அட்லீஸ்ட் நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், என்னால பிராக்டிக்கலா அது முடியாது அப்படின்னு சொல்றவா நம்ம ஆத்து பூஜை ரூம்லயாவது தினம் தினம் போடணும். அது சயின்டிபிக்காவும் நம்ம நாட்டுல பாசிட்டிவ் ரேஸ வைக்கிறது இல்லாம இவ்வளோ பிராக்டிக்கல் அட்வான்டேஜஸ் நமக்கு இருக்கு அப்படிங்கறத நான் உங்க எல்லார்கிட்டையும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். சோ நம்ம நித்தியம் கோலம் போடுவோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மனசுல வச்சுண்டு நம்ம குழந்தைகளுக்கும் அதை கத்து கொடுக்கணும் அப்படிங்கறத உங்க எல்லார்கிட்டையும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பவர். அது நமக்கு பெண்களுக்கு இருக்கிற அது ஒரு பெரிய பவர் அப்படிங்கிறது. ஏன்னா அதை ஒரு டைம் பார்த்துட்டு அவ்வளவு அழகா ரீக்ரியேட் பண்றதுங்கிறது நம்ம ஸ்திரீகளுக்கு இருக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அது நம்ம காலங்காலமா பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? சோ அதை ஹாப்பியா பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோட நான் பினிஷ் பண்ணிக்கிறேன். திரும்பவும் ஒரு நல்ல கான்செப்டோட உங்ககிட்ட மீட் பண்றேன். Until then, bye from Apita Shri.